ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த போரோட உச்சம்ங்கிறது பீக்லேயே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு 7வது நாளாக பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது ரொம்பவே அக்ரஸிவாக மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நாடுகள் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவிட்டு இருக்கு. இனி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டாக ரஷ்யா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வார்ஷிப்பாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இதோட லொக்கேஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்க ஈரானை, அதுலேயும் குறிப்பாக எப்படி டார்கெட் பண்ணால் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈரான் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தியாகவே வந்துட்டு இருக்கு. ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறாங்க ஈரானுக்கு, ஆனால் ரஷ்யாவை போய் யூஎஸ்னால அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது டைரக்டாக போய். இன்னி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா லெபனானுக்குள்ள கிரவுண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. லெபனானில் இருக்கக்கூடிய தலைநகரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே காலி செஞ்சுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக்குங்கிறது உச்சகட்டமாக லெபனான் தலைநகரில் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பார்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நீங்கள் பாதுகாப்பாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்குங்கிறது உச்சகட்டமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் தலைவரை நீங்கள் ஏன் கொண்டீங்க, சுப்ரீம் லீடரை ஏன் கொண்டீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இன்னி ஒரு பக்கம் ஈரான் சைட்லேருந்து இஸ்ரேல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக லெபனானுக்குள்ள நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளில் யூஎஸோட ரேடாரு, யூஎஸோட எம்பசி, இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. சரம் மாதிரியா ட்ரோன் தாக்குதல்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஈரானோட நேவல் படையவே டிஸ்ட்ராய் பண்ணோம். அவங்களால நியூக்ளியர் வெப்பனை பற்றி யோசிக்கவும் கூடாது, அது மட்டும் இல்லாமல் அதை உருவாக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழிவு இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல கங்கணம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஈரானை அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காப்புல. இனி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சரி யூஎஸும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வணிகமே நடக்காதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எண்ணெயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒப்புதலுங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மன்னு இல்லை, சைனாவும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வணிகம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் தான் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைய சூழ்நிலை 25 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அந்த கச்சா எண்ணெய்ங்கிறது நம்ம கையிருப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஷார்ட்டேஜும் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால்